கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 17 அதனுடைய 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, தாவீதுனுடைய விண்ணப்பமாகிய 17வது சங்கீர்த்தனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், மனுஷருடைய செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். துஷ்டனுடைய பாதைகள் சரியான பாதைகள் அல்ல, நேரான பாதைகள் அல்ல, கர்த்தருக்கு பிரியமான பாதைகள் அல்ல. தாவீது சொல்லுகிறான், அந்த துஷ்டனுடைய பாதைகளுக்கு என்னை காத்துக்கொள்கிறேன், என்னை விலக்கி காத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட பாதையில நடந்து கொண்டிருக்கிறோம்? நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான பாதைகளிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். துன்மார்க்கனுடைய பாதைகள் ஸ்தோத்திராது பாவத்துக்கு நேரானவைகள், அவைகள் அக்கிரமத்திற்கு நேரானவைகள். நாம் அந்த வழிகளிலே அவனுடைய வழிகளிலே அகப்படாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இங்கே தாவீது தன்னுடைய பாதைகளை சத்ருக்கள், அதாவது துன்மார்க்கருடைய வழிகளுக்கு விலக்கமாய் காத்து கொண்டது போல நம்முடைய பாதைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமாக நடப்போம். அக்கிரம செய்கிறவர்களுடைய பாதைகளுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தெய்வமே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். துஷ்டனுடைய பாதைகளுக்கு கர்த்தர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உமக்கு பிரியமான பாதைகளை நடக்கவும், உமக்கு பிரியமான வழிகளை நாங்கள் சோதரங்கள் வழிகளாய் நடத்தி கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏசப்பதாமே, இந்த நாளிலும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து ஆசீர்வாதமான பாதைகளை நடத்தும். குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.